வெல்கம் நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு மீன்வெல்லம் வாட்டர் ஃபால்ஸ். இங்கிருந்து நேராக பாலக்காடு போகிறோம். ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் டோன்ட் பி காண்டு, சேஃபாக தான் போகிறேன், கவலைப்படாதீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் தான் போகிறோம். நானும் யோகேஷ்னு ஒருத்தர் இருக்கேன், அவனும் தான் போகிறோம். அவனும் ஹெல்மெட் போட்டிருக்கான், நானும் ஹெல்மெட் போட்டிருக்கோம். அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா பாலக்காடு சைடு ஃபாரஸ்ட் ஏரியா. அண்ட் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போக முடியும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்லாம் இருக்குது, லொக்கேஷனும் இருக்குது, அவங்க நம்பரும் இருக்குது. போகிறீங்கன்னா கூப்பிட்டு கேட்டுட்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னா அங்கே இந்த யானை இறங்குங்கிறாங்க, நிறைய மேட்டர்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்கிட்டலாம் கேட்டு ஓகேவா இல்லையான்னு கேட்டுட்டு தான் போகணும். நான் காலையில் அவங்ககிட்ட ஒரு 8 மணியாக கூப்பிட்டு கேட்டப்போ எந்த இஷ்யூஸும் இல்லை, லைட்டாக மழை மட்டும் இருந்துச்சு நேற்று அப்படின்னாரு. புதுசாக செய்கிறாங்க நம்ம ஊரில். நல்லாவும் இருக்குது, கேவலமாக இருக்குன்னு சொல்லலை. கடவுளே காப்பாத்துப்பா. ரூம்பு நான் ஃபுல் ஜோடியாக சுற்றிட்டு இருக்கீங்கடா. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா, ஆக்சுவலாக காந்திபுரத்துலேருந்து பார்த்தோன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். அப் அண்ட் டவுன் 160 கிலோமீட்டர்ஸ் வரும். நானும் இவனும் தான் போகிறோம் ஒரு பைக்கில். அதனால் மாறி உட்காந்து ஓட்டிகிட்டு போயிடுவோம், அவ்வளோ சீனே இல்லை. ஓவர்டேக் அடிக்கணுமாடா? எல்லா பக்கம் வண்டி வந்துட்டுருக்கேன். அதுதான் இவனுங்களே இப்படி ஓவர்டேக் அடிச்சு போயிட்டுருக்கானுங்க. வரோம் கைஸ். உக்கடம் வந்துடுச்சு. அவ்வளோ பெரிய ஸ்கிப்பு, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு, அதனால் அவ்வளோ பெரிய ஸ்கிப்பு. 10:20 ஆயிடுச்சு. 20 ஆமாம் 20 ஆயிடுச்சு. இங்கிருந்து இன்னும் பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பாலக்காடு போக முடியும். இங்கே எவ்வளோ பரவாயில்ல. ஐயோ உக்கடம் ஃபஸ்ட்டு. பாலவும் கட்ட முடிக்க மாட்டேங்கிறானுங்க. 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குண்டா. 2018 ஜாயின் பண்ண காலேஜ். அப்போ பார்த்தோம். அதுதான் 5 வருஷம் ஆக போகணுமே பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க கைஸ். கட்சி இருக்கும்போது அது கட்ட ஆரம்பித்தது. ஐயோ இனியெல்லாம் சென்னையில் ஓட்டு கிடைக்காதுடா. கட்சி ஆரம்பித்து வைத்த வேலை கட்சி வந்து இன்னும் முடியல. கடவுள் உங்களுக்காக ஒரு அழகான காதல் கதையை எழுதுகிறார். அவன் நொட்டுவான். பாலத்தை ஆரம்பிச்சு ஒரு இந்த புனிமுத்து மதுக்கரை ரோடு வரைக்கும் இன்னொரு லென்த் ரோடு போட்டானுங்கன்னு வைக்கி நல்லா இருக்கும். பாலம் போட்டதுக்கு யூஸ் பண்ணும். ஏன்னா அவ்வளோ நல்லா அங்கே பாலத்தை போட்டு இங்கே ரோடு இதே லெவலில் விட்டுருந்தாங்க வைக்கி ஒரு முடியாது. கட்சிக்காரங்க இதெல்லாம் கேட்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ள கேமரா ஆன்ல இருந்துருச்சு. அவ்வளோதான். 16 தெரியா தான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இதே வழியில தான் நம்ம காலேஜ், ஆசமரக்காய் காலேஜ். அது ஸ்ரீகிருக்கன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இவெல்லாம் அங்கே பிகே பதில் இறக்கி விட்டுருவானுங்கடா. இல்லைன்னா ஏன் இவனுக்கு என்ன பிகே பதில் தான் இறங்க போகிறேன். ஆமாம் முறைச்சிட்டே பார்க்குறேன். அவன் ஒன்றும் இல்லை காசு. என் ஃப்ரெண்டோட தம்பி அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருந்தான். பின்னாடி ஒரு பஸ்ஸு வருது, அந்த பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோம், அதனால தான். ஏன்னா அவனும் இருக்க வேண்டியது இந்த ட்ரிப்பில். அவனோட ரீசன்ஸ்னால அவன் வரல. இதுக்கு தான் நல்லா படிக்கக்கூடாதுங்கிறது. ரொம்ப டீச்சர்ஸ் முன்னாடி அட்டண்டன்ஸ் கொடுத்தானா டீச்சர்ஸ் வந்து என்ன தம்பி வரல நீங்கள் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. என்றைக்குமே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தோன்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. நான் அப்படி தான் காலேஜில் இருந்தேன். மற்றபடி பார்ட்டிசிபேட்லாம் பண்ணுவேன். காலேஜில் இருக்கிறதும் தெரியாது, இல்லாமல் இருக்கிறதும் தெரியாது. அந்த லெவலுக்கு தான் நான் இல்லை, கொஞ்சம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான். அப்போ தான் நம்மளாம் லீவ் போட்டாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க கைஸ். அந்த பஸ்ஸில் தான் இவன் தம்பி போயிட்டுருக்கான். அவன் தான் போன வாழையார் ட்ரிப்லலாம் வந்திருப்பான். அவனை போய் என்ன பண்ண போகிறோன்னா வெறுப்பேற்றிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம், வேறு எதுவும் இல்லை.
இதில் என்ன ஒரு அல்ப சந்தோஷம்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு அல்ப சந்தோஷம் தான். வெறுப்பேற்றது என் பிளான் இல்லை, அவங்க அண்ணன் பிளான் பின்னாடி உட்காந்துருக்கான். நீ வெறுப்பேற்றலாம் தான்டா சொன்னேன். இருடா வந்து பார்க்கணுண்டா அப்படின்னாடா. அப்போ என்னடா அர்த்தம்? அந்த நாய் வந்து வெறுப்பேறணும் தானடா அர்த்தம். ப்ரோ வாங்க ப்ரோ, போயிடலாம். அப்படியே வா, அப்படியே போயிடலாம். வா ஏறி போயிடலாம். ஏறி உட்காந்து இப்படியே போயிடலாம். எல்லாம் இதெல்லாம் ரெக்கார்ட் எவிடன்ஸ். இதெல்லாம் சாவ போறியா? டேய் எனக்கு என்னமோ பங்க் அடிக்க போறான்னு நினைக்கிறேன்டா அவன். அவ்வளோதான் காய்ச்சி, என் ஃப்ரெண்டோட தம்பியை வெறுப்பேத்தியாச்சு. வி ஆர் கோயிங் டு வாழையாரோட இதெல்லாம் முடிஞ்சிடும். சும்மா புளுத்த வேண்டியது தான், ஏதோ பாலக்காடு வரைக்கும் வீடியோ எடுக்கிற மாதிரி. அண்டு இந்த ஸ்டாப் பேர் தான் மயில்கல். இங்கே இருந்தால் நாங்கள்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு பஸ் ஏறது இங்கே தான். அந்த சைடில் தான் நாங்கள் நிற்போம். இங்கே வந்து இந்த சுதா திலக்கு அப்படின்னு ஒரு வண்டி வரும். அது எவ்வளோ 8 ரூபா. எவ்வளோடா அது ஃபீஸு? 7 ரூபா டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டு. எல்லோரும் அடிச்சு பிடிச்சி ஏறி, ஏன்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்கிறனால சில்லறையாக சேர்த்திட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு. போகிற வழி தான் அதெல்லாம். நான் வேறு விண்ட்ஷீல்டு க்ளோஸ் பண்ணாமல் இப்படி பேசிட்டு வந்துருக்கேன். போட யாரா வேணாண்ணா. நிறைய பேர் வர வேண்டிய ட்ரிப்பு இது. மிஸ்ஸிங் தம்னா இது 3வது வாட்டி இது பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணோம், ஆனால் கிளம்ப முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் பிளான் பண்ணி அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கோம். எல்லோரும் எல்லாமே ஒரு ஏஜுக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆல் திஸ் என்ன சொல்லலாம், எனக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 20 வயசு வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்லாம் எல்லோரும் இதாக மாட்டாங்க. நேர ஹுண்டாய், வேறு எதுவும் இல்லை. ஃபெய்த்து இல்லைன்னா நேர ஹுண்டாய் மாதத்தில் இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எல்லாம் மீட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 20 வயசு 21 வயசு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுங்க, நிம்மதியாக இருங்க. என்ஜாய் ஈச் மொமெண்ட்ஸ் வித் தெம். நவ் வி ஆர் ஆக்சுவலி அட் மதுக்கரை. எங்கடா ஹால்ட் போடுறது? மதுக்கரை போடுறதா இல்லை தள்ளி போட்டுக்கலாமா? கேஜி சாவடியா? அது கீழடா, பாலம் ஏறி அப்படியே மேலே போயிடலாம் தானே. ஹோட்டல் பார்த்து நிறுத்தல, நீ தான் காலையில் சாப்பிட்லையே. ஓலாத. என்ன சாப்பிட்ட? தேசையா? இல்ல புரியல. என்னடா சாப்பிட்ட? என்னடா அப்படி பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. லைக் நோ சிக்னல், நத்திங், அந்த மாதிரி நோ சிக்னல் நோ டிராஃபிக்ங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அண்டு அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ரெடியூஸ் ஆயிடுச்சு நம்புகிறேன். அண்டு கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் பட் என்னென்னா நல்லா இருக்குது. நிற்கிற டைம் நம்ம வந்து அப்படியே சுற்றி போய்க்கலாங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் விஓசி பார்க்கிட்ட வந்து இப்போ நிறையா ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். விஓசி பார்க் சுற்றி அந்த ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் சேர்த்திட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி ஃபுட் ஹப் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பிளான் பண்ணுது. நாமக்கல் உன்னதாண்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. ஸோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண போகிறாங்க. அண்ட் என்ன சொல்லலாம், இதை முன்னாடியே சொன்னேன் நான் வீடியோவில், அது ரெக்கார்ட் ஆச்சர்லேன்னு தெரியல, அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். மோட்டோ விளாகிங் ப்ரோ, இட் மஸ்ட் பி டன் லைக் தேட். மைக் இருக்குடா உள்ள. நான் ஒரு புளுத்தியில் நான் டீ சாப்பிடும்போது இந்த வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாலக்காடு அந்த உள்ளே போய் தான் அடுத்த வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா சொன்னாலே முன்னாடி நோ மோட்டோ விளாகிங் இன் கேரளா. அண்ட் அது நல்லதா கெட்டதா? மோட்டோ விளாகர்ஸ் கெட்டது. அது நார்மலாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு எம்விடிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தப்பான விஷயம். மோட்டோ விளாகிங் பண்ணலாம், ஆனால் ஹெல்மெட் கேமில் பண்ணக்கூடாது, செஸ் கேமில் தான் பண்ணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. செஸ் கேமில் வந்து அவ்வளோ என்ன சொல்லலாம், அந்த ஒரு விஷுவலாக இருக்குது, நல்லா இருக்குது. அது விஷுவலாக பார்க்கும்போது ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டில் கேம் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது சும்மா ஒரு மாதிரி செத்த போன மாதிரி இப்படியே இருக்காங்க அப்படியே, அதனால் நல்லா இருக்காது.
அண்ட் கிளைமேட் ஆல்சோ நல்லா தான் இருக்குது, ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குது. கைஸ் நான் கொஞ்ச நேரம் விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பேசிட்டு வரேன், ஏதாவது கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்கள், ஓகேயா? அண்ட் ஐம் ஃபுல் கியரோட தான் நான் போகிறேன். ஃபுல்லாக என்ன சொல்லலாம், கையில் இருக்கிற எல்போ கியரு, முட்டிக்கு போடுற கியரெல்லாம் போட்டுட்டு வித்து க்ளவுஸோடு தான் நான் வண்டியில் போயிட்டுருக்கேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வண்டி என் கண்ட்ரோல் விட்டு வெளியே போகாது. அதே மாதிரி பின்னாடி என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான், அவனும் அப்படி தான். நாங்கள் புல்லிங்கோஸ் கிடையாது, நீட்டாக தான் ஓட்டுவோம். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. கேட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கேட்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டெல் மீ வாட் ஷுட் ஐ இம்ப்ரூவ் அப்படிங்கிறது. அண்ட் ஹெல்மெட் நான் மாற்றியே ஆகணும், ஏன்னா ஆடிட்டே இருக்குது காற்றுக்கு லைட்டாக. அண்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, தயவு செஞ்சு மாதத்தில் ஒரு வாட்டியாவது ட்ரிப்பு போங்க. பெருசாக போகலினாலும் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. வண்டிக்கும் நல்லது, உங்கள் மைண்டுக்கும் நல்லது, ரிலாக்ஸ்டாக இருக்கும். பாடி பெயின்லாம் வரும். சாட்டர்டே போயிட்டு சண்டே படுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். ஏதாவது கண்டென்ட் தோணுச்சுன்னா அப்படியே வந்து பேசிட்டு போகிறேன் கைஸ். அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ஃபுல் மிஸ்டாக இருக்குது அந்த பக்கம், செம்மையாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ கைஸ், நாங்கள் வந்து மதுக்கரை தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கோம், ஹைவேஸில் அப்படியே போயிட்டு தான் இருக்கோம். டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. காலேஜில் இருக்கும்போது ஜாலியாக இருந்துக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட கட் அடிச்சு சுற்றுங்க, தப்பே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அட்டண்டன்ஸ் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. எப்படியோ எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டராக, இதில் வந்து ஈவென்ட் செமஸ்டர், ஆர்ட் செமஸ்டர் நிறையா இருக்கும். ஆர்ட் செமஸ்டரில் வந்து ஆர்ட் செமஸ்டரில் சாட்டர்டே சண்டே லீவா, ஈவென்ட் செமஸ்டரில் சாட்டர்டே சண்டே லீவான்னு தெரியல. சாட்டர்டே வந்து ஏதோ ஒரு செமஸ்டர், ஆடோ ஈவனோ ஏதோ ஒரு செமஸ்டர் வந்து லீவாக இருக்குமா, அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஆர்ட் செமஸ்டரில் 21 நாளா அந்த மாதிரி லீவ் எடுத்துக்கலாம். ஈவென்ட் செமஸ்டரில் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் லீவ் எடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படம் இறங்கிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். படம் ஏதாவது இறங்குது பயங்கரமாக அப்படின்னா அதுக்கு எதாவது பிளான் பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஆக மொத்தமே 3 வருஷத்தில் 3 ட்ரிப்பு தான் போயிருக்கோம். பட் இருந்தாலும் எல்லாம் வெல் பிளான்டாக, ஏன்னா நாங்கள் நிறைய படம் பார்க்க போயிடுவோம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறீங்க, அது இது எதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு பிளான் பண்ணிட்டு போங்க, ஜாலியாக இருங்க. அண்ட் இது ஆக்சுவலாக என்னென்னா, போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், வாளையார் லேக் பாயிண்ட் அப்படின்னு, லேக் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது. அது வந்து இந்த ரோட்டில் இறங்கி போகணும். இந்த ரோட்டுக்கு போனால் நீங்கள் நேராக பாலக்காடு போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பாலக்காடு கிழக்காடு இப்படி போகணுன்னா இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். கேமராமேன் சூரி காமெடியெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது. அவ்வளோதான், செக் போஸ்ட் அங்கே முடிஞ்சது. அண்ட் வி ஆர் ஒஃபிஷியலி என்ட்ரிங் இன் டு தி கேரளா. இன்னும் டைம் ஆகலை, இன்னும் நம்ம பார்டர் இன்னும் தாண்டலை. பார்டர் தாண்டோடனே இந்த கேமரா ஆஃப் ஆயிரும். அண்ட் நாங்களும் போய் அப்படியே டீ குடிக்கும்போது இந்த வீடியோ எண்ட் ஆயிரும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாலியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸோட. என்றைக்குமே சண்டை எல்லாம் போடுறீங்கன்னா சண்டை போட்டு அடுத்த நாளே போய் செட் ஆகிடணும். ரொம்ப இந்த பாருங்க, கப்புள் கோல்ஸ் காண்டா இருக்கு. ஏய் செம்மையாக இருக்குல்ல, மழை வெயில் அடித்தா கைஸ் அது வேறு லெவலில் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. அண்ட் அது அதாவது ஸ்பாட் இருந்தால் நிறுத்திட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு போகணும். டீ கீது குடிச்சிட்டு, அதையா டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு இறங்கிடுறான்டா. அங்கே இருக்குடா, இந்த டீ கடையில் போகலாங்கிறியா? இந்த டீ கடையில் போட்டு அதுக்கப்புறம் அதுதான் பார்டரு. அநேகமாக வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்டு போன வாட்டி வந்தது அந்த லொக்கேஷன் தான் நினைக்கிறேன். இந்த கேப்புக்கு நடுவில் ஒரு லொக்கேஷன் தெரியுது, அதுதான் வாளையார் லேக் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது. அந்த பக்கம் இருக்கிறது அதுதான் வாளையார் லேக் வியூ பாயிண்ட்டு. அண்ட் வி ஆர் ஆக்சுவலி இன் பார்டர். அதுக்கப்புறம் ஃபுல் கேரளா தான். அதனால நோ மோர் மோட்டோ விளாகிங். அண்ட் ஒருத்தனை நம்பி நான் வந்ததுக்கு அவன் என்னை பயங்கரமாக செஞ்சுருக்கான். அதை நான் எதுவும் சொல்லலை. அது இதுதான் மீமே. ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.
கேஷ் முன்னாடி போக போக ஏதாச்சும் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். ஓகே கேஷ் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கும் தெரியல. ஏதோ ஒரு ஹைவேயோட இதெல்லாம். இப்போ கஞ்சிக்கோடு தான் இருக்கோம். கஞ்சிக்கோட்லேருந்து நீ அப்படியே போனால் பாலக்காடு அந்த சைடு வந்து அநேகமாக வேறு ஒரு ஏதாவது பிரேக் வந்துன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். ஹைவேஸ் நடுவில் இருந்து மஜாவாக இருக்குது. அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ரோட்டில் ஸோ அங்கே அந்த மலை தெரியுதா, அந்த மலையை நோக்கி தான் நாம் போக போகிறோம். மலை இறங்குறதுனால வண்டி ஜாலியாக போகுது. எனக்கு ஒன்று புரியல, இவங்கெல்லாம் எந்த வழியில் காரில் வராங்க? நம்ம வந்த வழியில் கார் இம்பாசிபிள், அது வேற ஏதோ ரூட் இருக்குதா? இங்கே வரீங்கன்னா இந்த சர்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து இந்த ஸ்டாப் கவுண்டரு இதுதான். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஹோட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் டிக்கெட் எடுக்கிறோம். நாங்கள் பாட்டு நேராக ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம். ஸோ ப்ளீஸ் ரீச் ஆகிட்டோம். அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ்.